கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயவோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயவோ என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவேன் அவரின் நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவேன் அவரின் நாமம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. நான் யெகோவாவுக்காய் காத்திருந்தேனே, அவர் என் பக்கமாய் சாய்ந்து வந்தாரே. நான் யெகோவாவுக்காய் காத்திருந்தேனே, அவர் என் பக்கமாய் சாய்ந்து வந்தாரே. மோசமான குழியில் இருந்தும் கோர பிடியினின்றும் என்னை மீட்டாரே. மோசமான குழியில் இருந்தும் கோர பிடியினின்றும் என்னை மீட்டாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. எந்தன் கர்த்தாவே, எந்தன் யெகோவா, உம்மை அன்றி எனக்கு ஒரு நன்மையும் இல்லை. எந்தன் கர்த்தாவே, எந்தன் யெகோவா, உம்மை அன்றி எனக்கு ஒரு நன்மையும் இல்லை. பூமியில் உள்ள பரிசுத்தர்கள் எந்தன் வாழ்க்கைக்கு நற்சாட்சிகள் தானே. பூமியில் உள்ள பரிசுத்தர்கள் ஜீவ வாழ்க்கைக்கு நற்சாட்சிகள் தானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. கண்மலையின் மேல் என் கால்கள் நிறுத்தி என் அடிகளையும் உறுதிப்படுத்தி. கண்மலையின் மேல் என் கால்கள் நிறுத்தி என் அடிகளையும் உறுதிப்படுத்தி. புதிய பாடல் என் நாவில் தந்து என் தெய்வத்தையே துதிக்க செய்வாரே. புதிய பாடல் என் நாவில் தந்து என் தெய்வத்தையே துதிக்க செய்வாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீர் தொடும் கரங்கள் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்தபடினால் என் ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசைன்னு உண்டு. இந்த ஆசை எதிலெல்லாம் வருகிறது என்பதை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் யார் எதில் ஆசை கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே முதலாவது நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி ஆசையினால் மனிதன் தன்னை அழித்து கொள்கிறான். ஆசையினால் அநேக பாவங்களை செய்கிறான். ஆசையினால் தன் குடும்பத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு நினைப்பூட்டுகிறது ஆசை நம்மளை எந்த அளவு கொண்டு போகிறது என்று சொல்லி. அடுத்தவர்கள் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம்.
1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் பவுல் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பவுல் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், பணத்துக்காக மனிதன் எத்தனையோ கொலைப்படுகிறான், பணத்துக்காக என்னென்னமோ பாவம் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் சொன்னார், இந்த பண ஆசை இல்லாதவனாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆகவே நம்ம வேதத்தில் அநேகரை பார்க்கலாம், யார் யார் எதில் ஆசை கொண்டு இருந்தான்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நம்ம அந்த வார்த்தைகளை பார்த்து கடந்து செல்லலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை வந்தது. அது என்ன ஆசை? ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததனால் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியதினாலும் அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏரோது யார் என்று உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி, அடிக்க போகும்படி பிலாத்து இடத்துல அனுப்ப சித்தமாயிருந்த அந்த ஏரோது இயேசுவை காண ஆசையா இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்று சொன்னால் இயேசுவால தான் ரட்சிப்பு உண்டு, இயேசுவால தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இயேசு இல்லை என்றால் உலகத்தில் ஒன்றுமில்லை என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தபடியினால அவன் சொல்லுகிறான், இயேசுவை காண அநேக நாள், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஆனால் ஜனங்களுக்கு பயந்ததுனால இயேசுவை அவனால் காண முடியாமல் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் இயேசுவை ஒரு இடத்துல கொண்டு வரார்கள். அவன் என்ன நியாயம் தீர்ப்பான்னு சொல்லி, ஆனால் அவன் அந்த இயேசுவை காண ஆசையாக இருந்தான். இந்த நாளில் அநேக தேவ பிள்ளைகள் இயேசுவை காண ஆசையாக இருக்கிறீர்களா? எதற்காக இயேசுவை காண வேண்டும் விரும்புகிறீர்கள்? இயேசு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இயேசு இல்லாத இடம் வெறுமையுள்ள இடமாக காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை காண ஆசையாக இருந்த அந்த ஏரோதுவை போல இந்த நாளில் நீங்கள் இயேசுவை கண்டு அவருக்கு மகிமை செலுத்துகிறானால் அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த வாசிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமென், அல்லேலூயா. இயேசுவால தான் ரட்சிப்பு என்பதை இந்த ஏரோது அறிந்திருந்தான். ஆகவே இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இயேசுவை ஒவ்வொரு நாளும் காண வேண்டுமானால் அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அதிகாலையிலே எழுந்து இயேசுவிடத்தில், இயேசுவே நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்பி அவர் மேல ஆசை கொண்டு இருப்பீர்களானா நிச்சயமா அவர் உங்களுக்கு தென்படுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நம்ம வாசிக்கும் போது இயேசு நமக்கு என்ன கொடுக்கிறார், அவர் மீது ஏன் ஆசை கொள்ள வேண்டும்? யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் மார்பிலே சாய்ந்தால் தான் உனக்கு சமாதானம், அங்க உனக்கு ஆறுதல் கிடைக்கும். இதை நன்றாக அறிந்த அந்த ஏரோது அவரை காண ஆசை உள்ளவனாக இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய மார்பிலே சாய்ந்து இளைப்பாறுற மக்களாக இருப்போமானால் நிச்சயமா கர்த்தர் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை மாத்திரம் நம்ம காண ஆசை கொண்டு இருக்க வேண்டும். 2வது ஒரு மனுஷன் ஆண்டவரை காண ஆசையா இருக்கிறான். அவன் எதை கேட்க ஆசையா இருந்தான்னு சொல்லி வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு மனுஷன், அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய
செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். செர்கியு பவுல் என்னும் அதிபதியோட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செர்கியு பவுல் என்ப ஒரு மனிதன், இந்த அதிபதி கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசை? கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது. அந்த வசனம் தான் நம்மளை பரலோகம் கொண்டு சேர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாளில் நியாயம் இருக்கிறது ஒன்று உண்டு, அது என்னுடைய வார்த்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வசனம் தான் நம்மளை நியாயம் இருக்கிறதா இருக்கிறது. இதை நன்றாக அறிந்த செர்கியு பவுல் என்ற அந்த அதிபதிக்கு நன்றாக தெரிந்தபடினால் தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசை கொண்டு இருக்கிறோம்? வசனம் நம்மளை ஆறுதல் படுத்துகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நான் இந்த வசனம் அறியாதவளாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். 1975 நான் இயேசு என்றால் என்ன என்று தெரியாது, வசனம் என்றால் என்ன என்று தெரியாது. இந்த வசனத்தை அறியாதவளாக, இந்த வசனம் காணாதவளாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருந்தேன். ஆனால் இயேசுவை கண்டு என்று நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அன்று முதல் இந்த வசனத்தை படிக்கும் போதே எனக்கு ஒரு வாஞ்சை உண்டாகும், இந்த வசனத்தின் மேல் தாகம் உண்டாகும். இந்த வசனத்தை படிக்கும் போது என் கண்ணில் கண்ணீர் அப்படியாக தார்தாயாக கொட்டி கொண்டிருக்கும். என்னுடைய சொன்னால் என்ன அழகான வார்த்தைகள்! இந்த வசனத்தை ஜனங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லையே, இந்த வசனத்தை வாசிக்க மனமில்லாது இருக்கிறார்களே, இந்த வசனத்தின் மேல ஆசை இல்லையே என்று சொல்லி நான் அநேக நாள் மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது உண்டு. ஆகவேதான் இந்த ஊழியத்துக்கு பேர் கண்ணீரை துடைக்கும் கரங்கள். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் நமக்கு ஒரு ஆசை வேணும், கர்த்தருடைய வசனம். அந்த வசனம் நம்மளை பலம் உள்ளவராகும். அந்த வசனம் நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு சேர்க்கும். அந்த வசனம் உன்னை உயர்த்தும். அந்த வசனம் உன்னை மேன்மைப்படுத்தும். ஆகவேதான் இதை நன்றா அறிந்திருந்த செர்கியு பவுல் என்ப மனிதன், அந்த அதிபதி, அவன் வசனத்தின் மேலே ஆசை உள்ளவனாக இருந்தான். ஆகவே அவன் பவுலை அழைத்து அந்த வசனத்தை எப்படியாவது கேட்க வேண்டும் என்று ஆசையோடு அந்த வசனத்தை கேட்டான். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது கூட அவர் வசனம் நம்மளை எப்படி கொண்டு சேர்க்கும், எப்படி அந்த வசனம் நம்மளை நியாயந்திருக்கும். யோவான் 12:48 வாசிக்கும் போது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் வசனமே நியாயம் தீர்க்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நம்ம எல்லாரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ போறது கொஞ்ச நாள் தான். இந்த உலகத்தில் நம்ம 1000 வருஷமோ ஒரு 100 ஆண்டு கூட உங்களால் இந்த உலகத்தில் வாழ்வ முடியும் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் காலம் கொடிதாக இருக்கிறது, ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம்ம வாழ போகிறதும் கொஞ்ச நாள் தான். ஆனால் ஒரு நாள் நியாயஸ்தானத்துக்கு முன்னால் ஆண்டவருக்கு முன்பாக நிற்போம். அப்பொழுது நம்மளை நியாயம் இருக்கிறது அந்த வசனம்தான். ஆகவே இதை நன்றாக அறிந்த அந்த செர்கியு பவுல் என்பவன் இந்த வசனத்தை கேட்க ஆசை உள்ளவனாக இருந்தான். இன்று எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்க ஆசையாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வசனம் வசனம் என்று சொன்னால் ஒரு நாள் கூட இந்த வேத வசனத்தை எடுத்து வாசிக்க வேண்டுங்கிற ஆசை மனிதர்களுக்கு இல்லாத எத்தனையோ பேரை பார்க்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நம்மளை நியாயம் தீர்க்கிறது. ஆகவே இந்த வசனத்தை நம்ம ஒரு நாளும் ஆசையோடு வாசிக்க வேண்டும், ஆசையோடு கேட்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த வசனம் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறதாக இருக்குது என்று சொல்லி யாக்கோபு 1:21 நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனம் நம்ம ஆத்துமாவை ரட்சிக்கும். மை காட், ஆமென். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலத்தை ஆண்டவர் அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள் வசனம் கிடைக்காது. ஆகவே அந்த வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரவும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நாளுக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த நாளில் நீ ஆசையோடு அவருடைய வசனத்தை கேட்கப்போ. எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதோ
ஆசையாக போய் கேள். உன் கையில் அவர் வசனத்தை கையில் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆசையோடு இதை வாசித்து உன் இருதயத்தில் வைத்துக்கொள். அது உன் ஆத்துமாவே ரட்சிக்கிற வசனமாக இருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வேறு ஒரு மனுஷன் ஆசையாக இருக்கான். முதல்ல ஒரு மனுஷன் கர்த்தரை காண வேண்டும் என்று ஆசையாக இருந்தான். ரெண்டாவது ஒரு மனுஷன் அப்படி வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். மூன்றாவது ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் வாசிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், ஆமென், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஆமென். யார் இங்கே ஆசையா இருந்தது? அவருடைய நாளை காண. ஆபிரகாம் இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அவர் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம். ஆனால் அந்த நாளில் ஆபிரகாம் அவருடைய நாளை காண என்ன பண்ணுறாரா? ஆசையாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய நாள், ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இயேசுவை காணாமல் போன அந்த ஆபிரகாம் எப்படியாவது இயேசு வருவார்னு சொல்லி அவர் நம்பிக்கையோடு அந்த நாளை காண ஆசையாக இருந்தான். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே உங்களுடைய நாளை நான் காண வேண்டும். அந்த நாளை காண ஆசையாக இருந்தது மாத்திரமில்லை. அடுத்து வாசிக்கிறோம், அந்த நாளை கண்டான். அடுத்து வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். களி கூர்ந்தான். ஆமென். அவன் விசுவாச கண்ணால காண்கிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அவன் விசுவாச கண்ணால ஆண்டவரை பார்த்தான். ஆனா நாமோ உண்மையாகவே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம், ஆண்டவரே அந்த பாக்கியம் ஆபிரகாமுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சி விட்டது. அப்படி இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் அவருடைய நாளை காண ஆசைப்பட வேண்டிய அருமையான கர்த்தருடைய அவர் நாள் எப்படிப்பட்ட நாள் என்று வேதத்தை நீங்கள் வாசிப்பீரனா? அந்த நாள் பயங்கரமான ஒரு நாள். ஆண்டவர் அறியாதவர்களுக்கு பயங்கரமான நாள். ஆனால் அவருடைய பிள்ளை நமக்கும் அது சந்தோஷமான நாள், அது மகிழ்ச்சியான ஒரு நாளாக வருகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4:5 வாசிப்பேனா அவரை சொன்னார். நாளை காண ஆசையா இருந்த அந்த ஆபிரகாமுக்கு அவர் சொல்றது ஆதியாகமம் 26:4-5. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அவன் இயேசு கிறிஸ்துவின் நாளை காண ஆசையாக இருந்தான். விசுவாச கண்ணால காண்கிறான். ஆகவே ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற கர்த்தர். அவரை நீ காண ஆசையா இருப்பானா நிச்சயமா உனக்கும் வாக்கு பண்ணுவார். அவர் வாக்கு மாறாதவர். நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? நீ எதை குறித்து காண வேண்டும் ஆசை கொண்டு இருக்கிறாயோ அவர் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று நீ வாஞ்சையாகவும் ஆசையாக இருப்பாயானால் நிச்சயமா அவர் உன் சந்ததியை ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் யோவேல்ல அவர் எழுதும் போது யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடையான பிள்ளைகளே, அவருடைய நாள் சமீபமாகிருச்சு. இனி நீங்க காலம் செல்லாது. ஆகவே அவருடைய நாளை காண வாஞ்சிகள், அவரை காண ஆசைப்படுங்கள். நிச்சயமா அவர் வாக்கு மாறாத தேவன். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண கர்த்தர் உங்களுக்கும் வாக்கு பண்ண வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை நாம் காண நம்ம ஆசையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வேறு ஒரு மனுஷியை பார்க்கிறோம். அந்த மனுஷி எதை காண ஆசையா இருக்கிறார்? லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவருடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளிலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். ஆமென். அவருடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க ஒரு சிறிய பார்க்கிறா.
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்று இயேசு சொன்னார். ஆனால் அந்த ஸ்திரீ என்ன சொன்னார்? அந்த மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அவ்வளவாக தன்னை தாழ்த்துகிறான். அந்த துணிக்கையின் மேல் ஆசை கொண்டு இருக்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறதே சரியப்பா, ஆனாலும் நான் நாய்க்குட்டியாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறாள். இந்த நாய்க்குட்டி போல இருக்க எனக்கு இந்த மேஜையின் துணிக்கைகளை தாருங்க என்று அவள் ஆசை கொண்டு இருந்தாள். அதனால கர்த்தர் சொன்னா, இந்த ஸ்திரியை பாருங்க, இவருடைய விசுவாசம் பெரிதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கால்தன சுவிசேஷம் 16:21 வாசிக்கும் போது மேஜையின் மேல் இருந்து விழும் துணிக்கை மேலே அவள் ஆசையாக இருந்தாள். லூக்கா 15:16 வாசிங்க, ஒரு மனுஷன் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். இவன் நன்றாக உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல அந்த இளைய மகன் தகப்பனிடத்துல எல்லா சொத்துக்களையும் வாங்கி கொண்டு துன்மார்க்கமான வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் அவனை விட்டு ஓடிவிட்டார்கள். எல்லா சொத்தும் இழந்து விட்டான். பணமெல்லாம் முடிந்தது. இப்போ அவன் குறைபட தொடங்குகிறான். ஐயோ, என் வீட்டு பசியாக இருக்குதே. தன் வயிற்றை பன்றி திங்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருக்கிறான். ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறவர்களுக்கு இந்த ஆசை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு வெளியே போயாச்சுன்னா, அவருடைய அன்பை விட்டு, தகப்பனை விட்டு நீ வெளியே போய்விறையானால், இந்த கெட்ட குமாரனை போல வயிற்று பசிக்காக ஒரு நாள் அலைய வேண்டியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எது மேலே ஆசையாக இருக்கிறோம்? ஆண்டவரை காண ஆசையாக இருக்கிறோமா? அப்படி வார்த்தை கேட்க ஆசையாக இருக்கிறோமான்னு சொல்லி ஒவ்வொரு நாம சிந்திக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நாம் எதற்காக ஆசையாக இருக்கிறோம்? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 3:12 நாம் வாசிக்கும் போது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளை, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எதற்காக இந்த கானானே ஸ்திரியை போல மேஜை துணிக்காக ஆசையா இருக்கிறாயா? அல்லது அந்த இளைய குமாரன் கெட்ட குமாரனை போல அந்த வயிற்று நிரப்ப ஆசையா இருக்கிறாயா? அல்லது அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட பவுலை போல, மை காட் ஜீசஸ், அவரை காண, அவர் உன்னை அழைப்ப, அதன்படி நடக்க, அதில் ஓட நீ ஆசையாக இருக்கிறாயா? நீ எதற்காக ஆசையாக இருக்கிறா? இன்னைக்கு நீ சிந்திக்க வேண்டியதான ஒரு நேரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா மனுஷருக்கும் ஆசை உண்டு. எதற்காக நீ ஆசைப்படுகிறார்? ஒரு ஆசையை ஆண்டவர் பார்க்கிறார். 1975 இயேசுவை அறிந்தவள் இந்த நாள் வரைக்கும் இந்த வசனத்தின் வார்த்தைகளை என்னால் என்று சொல்ல முடியும். எவ்வளோ வார்த்தைகள் ஆண்டவர் வைத்திருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் கண்ணீர் வடித்தது உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆசையை ஆண்டவர் இன்று எனக்கு நிறைவேற்றினார். இது எப்படியாவது நான் மக்களுக்கு சொல்ல வேண்டாப்பா, நம்முடைய வாசனத்தை நான் மக்களுக்கு சொல்ல வேண்டுமாப்பான்னு சொல்லி அநேக நாள் நான் கண்ணீர் வடித்தது உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆசையை நிறைவேற்றுகிறார். என்னுடைய ஆசை வசனத்தை தேசத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று அந்த ஆசையை இன்று நிறைவேற்றினபடினால் என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசை எது? உன்னுடைய ஆசை எது? வேதத்தில் அநேகர் ஆசை கொண்டு இருந்தார்கள். மை காட், ஏரோது ஆசை கொண்டு இருந்தான், எப்படியாவது இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதிரே ஆசை கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதே பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த விசுவாசம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு.
என்ன பண்ணுவேன்? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக தான் நான் ஓடுகிறேன். அந்த ஓட்டத்தை முடிக்க முடிய அவன் ஆசை கொண்டிருந்தான். ஆகவே தான் தீமோத்தேயுவில் எழுதும்போது சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த உலகமானது ஒரு போராட்டமான வாழ்க்கை. அந்த ஓட்டத்தை நம்ம முடிக்க வேண்டுமானா அவர் மீது ஆசை வைக்கிறவளா இருக்க வேண்டும். ஏரோது அவரை காண ஆசையாக இருந்தான், கண்டான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சிறிய பழிவு அவருடைய வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான், அவருடைய வசனத்தை கேட்டான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் அவருடைய நாளை காண ஆசையாக இருந்தான். நீங்கள் இன்னைக்கு எதை காண ஆசையாக இருக்கிறீர்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுலை போல அவர் என்னை எப்படி பிடித்தார், எதற்காக பிடித்தார், அதற்காக நான் ஓடுவேன் என்று சொல்லி இந்த ஓட்டத்தை முடிக்க ஆசையாக இருக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமா உங்களோடு வருவார். உங்கள் ஓட்டத்தை அவர் முடிக்க அவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். இந்த நாளையில் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, என்னுடைய ஆசை நிறைவேறல. அன்றைக்கி அநேகருக்கு ஆசை உண்டு. நான் அதை வாங்கணும், மாடி வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும், உலகத்தில் அவ்வளோ பெரியவங்களாக இருக்கணும், என்னால் எல்லாரும் மதிக்கணும்னு ஆசை இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அழிந்து போகிற ஆசை, அழியாத ஒரு ஆசை. ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து உனக்கு ஆசை இருக்க வேண்டும். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதில் ஆசை என்று இந்த நாளில் சிந்திப்போம். நம்முடைய ஆசை அவர் மேல் இருக்கட்டும். ஆண்டோடைய வருகை சமயமாக இருக்கிறது, அவருடைய நாள் சீக்கிரமாக வரப்போகிறது. அப்போ அவனுடைய வருகையில் என்னையும் ஓடு சேர்த்துக்கொள்ளு என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, திருச்சி 621652. செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.